இப்போ வார் கண்டிஷன் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? இன்னுமே வந்து வார் முடியிற நிலமையில இல்ல. அதுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. விலைவாசியுமே இன்னும் குறையறதுக்கு எந்த வழியுமே இல்ல. எல்பிஜியோட கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட இதுவுமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ வார் அப்டேட் என்னவாங்க சார்? வார் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த சைட்லையுமே ஸ்டாப் பண்ணுறதா பிளான் இல்லை. எல்பிஜி சிச்சுவேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு 3 to 4 years ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து இல்லை 2-3 நாள்லேயே ஸ்டெபிலைஸ் ஆகிடும், வி ஹேவ் இனஃப் ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இந்த கவர்மெண்ட்டை எப்படி நம்புறதுங்கிறது நமக்கு தெரியல. இனிமே க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $100 தாண்டி மறுபடியும் 103க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சார் காரணம்? க்ரூட் ஆயில் பிரைஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதான் சொன்னேன், சப்ளை. ஈரான் அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே பாதை அதுதான். ஓகே, அந்த பாதை அடப்பட்டுருச்சு. காமன் மேன் பார்வையிலேருந்து பார்த்தா என்கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர எனக்கு வருமானம் வர்ற வழி வந்து ஆல்மோஸ்ட் நில். ஸோ பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு தவிர்க்க முடியாததாக ஆகிப்போச்சு. ஏற்றி தீரணும், ஏற்றி ஆகணும். அப்படி பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜில் அது டைரெக்டாக காணும். இந்த டைமில் வந்து எந்த செக்டர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு? டிஃபென்ஸ் செக்டர்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல்ஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். சரி, நேற்று வந்து எலெக்ஷன் போது நிஃப்டி வந்து 1% வந்து ஃபாலோ ஆயிருந்தது. ஸோ சென்செக்ஸுமே வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் அப்டேட் இந்த வாரத்துக்கு என்ன சார் இருக்கு? இந்த வாரத்துக்கு அப்படி தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. அந்த ஒரு சப்போர்ட் லெவல் வர்ற வரைக்கும் 24,000 to 24,100 அந்த சப்போர்ட் லெவலை தாண்டிச்சுன்னா 23,900 இன்னொரு சப்போர்ட் லெவலு. அதையும் தாண்டிச்சுன்னா 23,500 இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட். 23,000 இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த 4 லேயரையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. 23,900லேயே மேக்ஸிமம் ஏற ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டு. பட்டு பவுன்ஸ் ஆகி மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். இன்னும் அடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நிறைய வர வேண்டி இருக்குது. இப்போ இருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இட்ஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அதனால் அந்த அளவுக்கு மார்க்கெட் அதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ சமீபமாக சில நாள் வந்து எஃப்ஐஐஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் ரீசன்? எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க இப்போதைக்கு சேல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ இந்த வாரனால அடுத்து இன்ஃப்ளேஷன் அங்கே இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அங்கேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டேக்ஸ் எல்லாம் பே பண்ணி சார்ஜஸ் பே பண்ணி அதுக்கப்புறம் டாலர் டு இந்தியன் ருபீஸ், இந்தியன் ருபி டு டாலர் அவங்க மாற்றிட்டு போகிறதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒன்று டாலர் ரேட்டு ஸ்டெபிலைஸ் ஆகணும், இல்லைன்னா நமக்கு எஸ்டிடியோ இல்லை வேறு ஏதாவது சார்ஜஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இதெல்லாம் குறைஞ்சாதான் எஃப்ஐஎஸ் வந்து அவங்க சேல் பண்ணுறதை நிறுத்துவாங்களே தவிர இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஃபுல் பொசிஷனையும் வைண்ட் அப் பண்ணுறதா தான் நியூஸ் வருது. கிஃப்ட் நிஃப்டியோட அப்டேட் என்னவாக சார்? கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும் பொழுது டாலர் டேர்ம்ஸில் ஃபாரின்ல ட்ரேட் ஆகிற ஆப்ஷன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரீடாமினண்ட்டாக நைட்டு என்ன குளோபலாக என்ன நடக்குதோ அந்த குளோபல் இதில் நிஃப்டி அஃபெக்ட் ஆக வாய்ப்புனா அது நமக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிடும். ஸோ மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் கிஃப்ட் நிஃப்டியும் சேமாக தான் இருக்குது. இப்போ வார் கண்டிஷன் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? இன்னுமே வந்து வார் முடிகிற நிலமையில இல்லை. அதுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டு இருக்கு. விலைவாசியுமே இன்னும் குறையறதுக்கு எந்த வழியுமே இல்லை. எல்பிஜியோட கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட இதுவுமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வார் அப்டேட் என்னவாக சார்? வார் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த சைட்லையுமே ஸ்டாப் பண்ணுறதா பிளான் இல்லை. இப்போதைக்கு ஈரான் அண்ட் லெபனான் கூட சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போட்டதுனால ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் வேணால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் இதில் ட்ராவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் ஒரு நாள் சண்டை போடுவாங்கிறாரு, ஒரு நாள் சண்டை போட மாட்டேங்கிறாரு, ஒரு நாள் பீஸ் அக்ரிமெண்ட் இருக்குங்கிறாரு, இன்னொரு நாள் பீஸ் அக்ரிமெண்ட் இல்லைங்கிறாரு. ஸோ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காப்புல. இது என்ன கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிடுறது பெட்டரு. பட் ஈவன் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் எல்லா
கப்பல்களும் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆனாலும் லாஸ்ட் வீக் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த எல்பிஜி சிச்சுவேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு 3 to 4 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து இல்லை 2-3 நாள்லேயே ஸ்டெபிலைஸ் ஆகிடும், வி ஹேவ் எனஃப் ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இந்த கவர்மெண்ட்டை எப்படி நம்புறதுங்கிறது நமக்கு தெரியல. இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜாக இருக்கட்டும், எனி டேட்டா, ஆக்சுவல் டேட்டாவை இவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பட் இனவே இது வந்து கொஞ்சம் பேனிக் கிரியேட் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா எல்பிஜி தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேனிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு பேனிக் கிரியேட் ஆகி இந்தியாவில் ரெஸ்ட்லெஸ்னஸ் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னுமே க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $100 தாண்டி மறுபடியும் 103க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சார் காரணம், க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்? க்ரூட் ஆயில் பிரைஸ் அதான் சொன்னேன், சப்ளை. ஈரான், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே பாதை அதுதான். ஓகே, அந்த பாதை அடப்பட்டுருச்சு. இப்போ மறுபடியும் அங்கே இருக்கிற கப்பல்கள் எல்லாமே தாண்டி இப்போ அதுக்கு வேற அவங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் $2 மில்லியன் வரைக்கும் டேக்ஸ் போடுவாங்கிறாங்க. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாமே கடைசியில் இந்த ப்ரைஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். $103 95-90க்கு கீழே ஆயில் ப்ரைஸ் போனாதான் நமக்கு அடுத்து எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆயில் ப்ரைஸாக இருக்கட்டும், ஆயிலை பேஸ் பண்ணி இருக்கிற டாலர் ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே பாட்டம் சோல்டு இன் டாலர்ஸ் அப்படிங்கிறதுனால ஆயில் ப்ரைஸோட டைரக்ட் இம்பேக்ட் வில் ஷோ இன் டாலர், டாலரோட டைரக்ட் இம்பேக்ட் வில் ஷோ இன் கோல்டு, கோல்டோட டைரக்ட் இம்பேக்ட் வில் ஷோ இன் த ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ இட்ஸ் அ சைக்கிள். ஆயில் வந்து சப்ளை சரியாகிற வரைக்கும் திஸ் வில் கண்டினியூ. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது, நார்மலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ அந்த சப்ளை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 95 இல்லாட்டி 90க்கு கீழே போயிடுச்சுன்னா ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இந்த டிமாண்ட் எவ்வளோ நாள் சார் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? when it comes to demand, it's always there. ஓகே, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ளை இருந்தது. டிமாண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்ளை எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்ததுனால ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து 70 அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே நாங்கள் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் இன்க்ரீஸ் பண்ணினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த 70 ஏன் இப்போ 103 ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் தி டிமாண்ட் இஸ் த சேம். இப்போ சப்ளை பார்த்தீங்கன்னா 3 விதமாக அடி வாங்கியிருக்கு. ஒன்று, ஈரானோட ஸ்ட்ரெயிட்லேருந்து கப்பல்கள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது அதிகமாக வர முடியல, அதுக்கு டோல் சார்ஜஸ் மாதிரி அதுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸும் எண்ணெய்கள்லாம் வெளியே போகாததுனால அவங்களுடைய எண்ணெய் ப்ரொடக்ஷனை கம்மி, they have to reduce it, வேறு வழியே இல்லை. அதை அதிகமாக தயாரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இன்னும் காஸ்ட்லி ஆகும். அதே மாதிரி ரஷ்யாவும் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை குறைக்கிறோம், இன்டர்னலுக்கு தான் அதிகமாக வச்சுப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள்னால தான் அந்த 70லேருந்து இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஆயிருக்கு க்ரூட் ஆயில். இது 3ம் மாறினால் அந்த ஈரான் ஸ்ட்ரெயிட்லேருந்து கப்பல்கள் ஃப்ரீயாக மூவ் ஆச்சு, நம்பர் 1. அதே மாதிரி இவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ரஷ்யா அவங்க போட்டிருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை தளர்த்தினா மட்டும்தான் மறுபடியும் 70 or 75க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 70 to 75 வந்தால் தான் எல்லா நாடுகள்லையும், நம்ம நாட்டில் தான் பெட்ரோல் ப்ரைஸை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்னதான் எண்ணெய் நிறுவனங்கள் தான் பெட்ரோல் ப்ரைஸை தீர்மானிக்கும்னு சொன்னாலும் இது இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பணவீக்கமும் ஏறும். எல்லா பொருளும், அதை சார்ந்து இருக்கிற பொருள் எல்லாமே சப்ளை செயின், எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் சப்ளை செயின். இந்த சப்ளை செயினை பேஸ் பண்ணி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அவங்களுடைய பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகும். பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வட்டி விகிதங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் டைரக்ட் இம்பேக்ட். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்கள் நடந்தால் மட்டுமே மறுபடியும் 70 to 75 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டோல் சார்ஜஸ் மாதிரி போட்டதுனால மறுபடியும் 70க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அன்லஸ் இவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணினால் மட்டுமே அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் சொல்கிற இந்த 3 விஷயம் நடக்கிறதுக்குள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போவே வந்து பாதி பொருளோட விலை அதிகமாகிடுச்சு. கேட்டாலுமே வந்து சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் டிமாண்ட் தான் ரீசன் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க.
நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த ஏறின பொருளோட விலை எல்லாமே குறைய போறதே கிடையாது. ஆமாம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிதான் சார் சர்வை பண்றது? சர்வை பண்ணுறது கஷ்டம் தான் ஃப்ராங்காக சொல்ல போனால். ஏன்னா ஏறின பொருளோட விலைகள் எதுவுமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விலையை ஏற்றுறதே ஒரு சென்டிமெண்ட்டான காரணம். அது பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி விலை ஏற்றுறதுக்கு யோசிப்பாங்க. ஆல் த கம்பெனிஸ் நீட் இஸ் அ வேலிட் ரீசன். இப்போது இந்த வாரு, பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜ் இது எல்லாமே ஒரு ரீசனாக வந்துட்டதுனால அது மேலே பழிய போட்டுட்டு இத்தனை நாளாக அவங்க எவ்வளோ விலையெல்லாம் ஏற்றணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்களோ ப்ளஸ் ஒரு சின்ன மார்ஜின் வச்சு இன்னும் கொஞ்சம் விலை ஏற்றிட்டாங்க. ஏறினது தான், குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் சம்பளம் ஏற போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிஸ் எல்லாமே எத்தனை 10,000 கோடி அவங்க சம்பாதிச்சாலும் மார்க்கெட் வந்து இதுவாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும்தான் அவங்க அந்த ப்ராஃபிட் எடுத்துக்க பார்ப்பாங்களே தவிர வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிட்டு வருது. நேற்று நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் கம்பெனிஸ் எல்லாமே 10,000 15,000ன்னு லே ஆஃப். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இட் புட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த பீப்புள். ஒரு பக்கம் வருமானம் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சம்பளம் அப்படியே அந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீறி எனக்கு ஒரு வேலை கிடச்சி நான் அந்த வேலையை செஞ்சு நான் வீட்டுக்கு காசை எடுத்துகிட்டு வந்தால் எல்லா பொருளும் இந்த பக்கம் வேலை ஏறி கிடக்கு. சரி அதையும் மீறி சரி அது எல்லாத்தையுமே செலவு பண்ணினது போக நான் ஏதாவது காசு கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பக்கம் போனேன்னா எஸ்டிடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, அது இன்கம் டேக்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் அந்த பக்கம். காமன் மேன் பார்வையிலேருந்து பார்த்தா என்கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர எனக்கு வருமானம் வர்ற வழி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் நில். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டும் நல்லா இல்லை. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இட்ஸ் நாட் ஈஸி டு டூ பிஸ்னஸ் ஹியர். இந்தியாவில் அது ரொம்ப கஷ்டம். லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து ஒரு ஃபுட் சர்வீஸ், ஒரு நார்மல் இட்லி கடை ஓப்பன் பண்ணணும்னா கூட 17 லைசன்ஸ்லேருந்து 18 லைசன்ஸ் வரைக்கும் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ லைசன்ஸ் ராஜு, அதை மீறி லஞ்சம், இதெல்லாம் தந்து தான் அந்த லைசன்ஸ் எல்லாம் நான் வந்து சீக்கிரம் வாங்க வேண்டியிருக்கு. அந்த லஞ்சத்தை மீறி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டிங்கிற ஒரு பெரிய குளறுபடி இருக்குது. அது யாருன்னு அது என்ன ஏதுன்னு யாருக்குமே புரியல. இன்னும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஜிஎஸ்டினால் பெனிஃபிட் ஆகுறாங்க யார் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான். ஏகப்பட்ட லஞ்சம் கண்கூடாக பார்க்குறாங்க எல்லாரும். இன்ஃபர்மேஷன் வருது, இதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க அதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு. அது கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள் இல்லை. சரி ஜிஎஸ்டியும் தாண்டிட்டேன், லைசன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி லஞ்சம் கொடுத்து ஜிஎஸ்டியும் தாண்டிட்டேன். என் பொருளை எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை. ஓகே, தி டிஸ்போசபிள் இன்கம் ஹாஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா மக்களுக்கு வேலை இல்லை. வேலை இருக்கிற மக்களுக்கு வேலைவாசியை தாண்டி அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இல்லை. இதெல்லாம் தாண்டினா வெளியே வந்தானா அடுத்து டாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பிஸ்னஸ் பண்ணி அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு பட்னியாகவே கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிற உசுறு பசியிலே போட்டோம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் இருக்குது. இதனால் ஃபார் அ காமன் மேன் ஹூ டசன்ட் ஹாவ் மனி ஆர் ஹூ ஹாஸ் நாட் சேவ்ட் எனி மனி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுதான் இது ஒரு சேட் ரியாலிட்டி. இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் சைட்லேருந்து தேர் ஹேஸ் டு பி எ ரிலாக்ஸேஷன் இன் எனி ஃபார்ம். ஒரு வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு யாரும் இன்கம் டேக்ஸு கட்ட வேணாம்ப்பா, கார்பரேட் டேக்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோம், பர்சனல் இன்கம் டேக்ஸ் யாரும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸுக்கு ஜிஎஸ்டி நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம பே பண்ணுற டேக்ஸ் எல்லாம் ப்ரீடாமினண்ட்டாக நார்த் இந்தியாவுக்கு தான் போகுது. 83% ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நார்த் இந்தியாவுக்கு தான் போகுது. சவுத்தில் யூ கேன் சி த க்ரோத். ஹைதராபாதாக இருக்கட்டும், புனேவாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், சென்னை, பெங்களூரு எல்லாமே சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வளருது. வேறஸ் நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு போகிற காசெல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. தெர் இஸ் நோ சைசபிள் க்ரோத், தெர் இஸ் நோ விசிபிள் அவுட்கம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மாறினாதான் அடுத்து மக்களுக்கான ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இல்லாட்டி சாரி. இப்போ வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கம் வந்து போகலாமா வேணாமான்ற கேள்விக்கு முன்னாடி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னுமே வந்து கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ குறையறதுக்கு எது வாய்ப்பு இருக்குது சார்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் சொன்ன மாதிரி
இந்தியா இஸ் அன் எக்ஸப்ஷன். லாஸ்ட் டைம் நம்ம பேசின மாதிரி கவர்மெண்ட் தான் இன்ஃப்ளேஷனோட டேட்டா தராங்க. இன்ஃப்ளேஷன் டேட்டா அவங்க எதுலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு சர்டன் செட் ஆஃப் ஐட்டம்ஸ், அதில் 45% ஆஃப் வெயிட்டேஜ் கோஸ் டு ஃபியூவல். ஓகே, அந்த ஃபியூவல் ப்ரைஸை ஸ்டாண்டர்டாக ஆச்சுக்கிட்டாங்க. எஜுகேஷனு எதெல்லாம் விலை அதிகமாக ஏறுதோ அது எல்லாமே வெயிட்டேஜ் இப்போ கம்மியாக இருக்குது. இந்த வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால விலை ஏறாத ஒரு பொருளுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப மீகர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்ல. இதை வச்சு தான் ரிசர்வ் பேங்க்கு அவங்களுடைய மானிட்டரி பாலிசியை டிசைட் பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இன்ஃப்ளேஷன் இவங்க அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம், எலெக்ஷன் ஒன்ஸ் ஓட்டிங் எல்லாமே போலிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு பெட்ரோல் டீசல் விலையில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ $70 பர் பேரல் வித்துட்டு இருந்த ஸ்டேஜில் $100 அந்த மாதிரி இருந்துச்சு பெட்ரோல் விலை. இப்போது $100 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததும் இத்தனை நாளாக எல்லாருமே ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டாங்களே, இப்போ கொஞ்சம் லீவே பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் தே வில் சி. எல்லாமே கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ் தான், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். வேணும்னா பெட்ரோல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் வைக்கலாம், ஆனால் எத்தனை நாளைக்கு இதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு தவிர்க்க முடியாததாக ஆகிப்போச்சு. இப்போ ஏற்றி தீரணும், ஏற்றி ஆகணும். அப்படி பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜில் அது டைரெக்டாக காமிக்கும். ஓகே, ஸோ பெட்ரோல் டீசல் விலை ஏறலை அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பர்சன்டேஜ் ரிமைன்ஸ் த சேம். பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் there will be a sizable increase in the inflation percentage. அதை பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலாம். அதுக்காக நான் இப்போவே போய் பாண்டு வாங்கினா அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் நோ. இப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இப்போது 8.5%லேருந்து 11.5% வரைக்கும் இப்போ இருக்கு என்சிடியில். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு காலம் பூரா until the maturity it goes. if you want to buy now இப்போவே நீங்கள் வாங்கிடலாம். இல்லை நான் வந்து ரிசர்வ் பேங்க் ரேட்டு சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் யூ கேன் வெயிட். இப்போ ஆல்ரெடி இருந்தது தான், இப்போ தான் 1.25% குறைச்சி இப்போ 5.25ல இருக்குது. ஸோ மறுபடியும் இப்படி ஏற்றிருந்தாலும் இது எந்த அளவுக்கு சார் வந்து பாண்டோ இல்லை டெட் ஃபண்ட்ஸோ வச்சிருக்கிறவங்களோட இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கும் சார்? எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் அதான் சொல்கிறேன், என்சிடி பொறுத்த வரைக்கும், பாண்டு பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை தவிர நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதுதான். ஓகே, நான் இன்னைக்கு பாண்டு வாங்கிட்டேன், ஆர்பிஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற நீங்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணினாலும் யூ ஹேவ் டு அக்செப்ட். ஓகே, ஏன்னா ரெண்டு சைட்லையுமே என்னால் ப்ராஃபிட் பார்க்க வாய்ப்பு இல்லை பாண்டில். நான் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிட்டேன், ரிசர்வ் பேங்க்கில் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிடுச்சு, நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு இத்தனால சந்தோஷப்பட்டீங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும்பொழுது அச்சோ நான் கம்மி ரேட்டில் வாங்கிட்டேனே அப்படிங்கிற இதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்படி நீங்கள் வேணும்னா ஃப்ளோட்டிங் ரேட்டு பாண்டு வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினாலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா இங்கே உங்களுக்கு லாபம் குறையும். ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு அக்செப்ட் ஆகிக்கோங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணினாலே எனக்கு ப்ராஃபிட்டு தான் வரணும், லாஸே வரக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராதிங்க. இந்த டைமில் வந்து எந்த செக்டர் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சார்? டிஃபென்ஸ் செக்டர்ஸ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல்ஸ், இது நாலும். ஸோ பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அது எப்போவுமே உண்டு. டிஃபென்ஸு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸில், ஏன்னா நாம் டைரெக்டாக எந்த டிஃபென்ஸ் ஐட்டமுமே நாம் துப்பாக்கியோ இல்லை டேங்கோ ஃபாரின் கன்சம்ஷனுக்கு நாம் தயாரித்து விற்கலைனாலும் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்சசரிஸ், ஸ்மால் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுவும் லாபம். ஃபார்மா எவர்கிரீன் ஆஸ் யூஷுவல். தென் அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல், பேங்கிங் சொல்லியாச்சு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இப்போது வளர ஸ்டேஜில் இருக்குன்னா நல்லா இருக்குது. ஆட்டோமொபைலுக்கு என்னென்ன தேவையோ ஸ்டீலு இதெல்லாம், ஸோ ஸ்டீல், ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் இன்கேஸ் ஏதாவது புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைட் க்ரோ. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் புதுசாக எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை. ஸோ
ப்ரைவேட் சைட்லேருந்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. அதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். ஷார்ட் டேர்ம்ல எந்த செக்டர்ஸ் கரெக்டாக இருக்குது? இப்போ ஐடி வந்து ரொம்ப ஃபாலில் இருக்குது. நீங்கள் லாங் டேர்முக்கு பேங்கிங் ஓகே, பட் பேங்கிங் இப்போ சமீப காலமாக ரொம்ப கொஞ்சம் ஃபாலில் தான் வந்திருக்கு. ஸோ ஷார்ட் டேர்முக்கு எந்த செக்டார் போகலாம்? ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் யூ டு ஃபோக்கஸ் ஆன் தி சீசனல் செக்டர்ஸ். சீசனல்னா இப்போது ஃபெஸ்டிவல் டைமில் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி போகலாம். அடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாரும் பைக் வாங்குவாங்க, பைக் ஆக்சசரிஸ், அந்த மாதிரி கார் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி செக்டார்ஸ் இது எல்லாமே சீசனல். ஷார்ட் டேர்ம் பேசிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் பற்றி யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது ஆல்வேஸ் திங்க் அபவுட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் வந்து யோசிக்கிறவங்க ட்ரேடர்ஸ், தே ஆர் நாட் இன்வெஸ்டர்ஸ். ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த செக்டார்ஸ் தான்: ஃபார்மா, எஃப்எம்சிஜி, பேங்கிங். இது 3 தான். பேங்கிங் வந்து இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் பிளிப். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு ஸ்கேம் நடந்துச்சு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஸ்கேம் நடந்ததுனால எல்லா பேங்க்கும் இப்போ அவங்க இன்டர்னல் ஆடிட் வந்து நிறைய இப்போ பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்பொழுது தேர் மைட் பி சம் மோர் ஸ்கேம்ஸ். ஸோ அதனால ஷார்ட் டேர்மில் பேங்கிங் நல்லா அடி வாங்கும். வெயிட் அண்டில் த பேங்க் ஸ்டாக்ஸ் ஆர் பீட்டன் ஆல்மோஸ்ட் டு டெத். அதுக்கப்புறம் உள்ளார என்டர் ஆகுங்க. இதுக்கு மேலே இந்த பேங்க் ஸ்டாக்கு போகாது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது தென் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பாருங்கள். ப்ரைஸ் டு புக் வேல்யூ கரெக்டாக மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அந்த புக் வேல்யூக்கும் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.